குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஹண்டர் 2 குட்டி பியூட்டிஃபுல் ஈகிள்ஸை அவனோட ஊர் ராஜாக்கு கிஃப்டா கொடுத்தான். ராஜாக்கு 2 ஈகிளும் ரொம்ப பிடிச்சி போயிடுத்து. தன்னோட ராயல் கார்டன்ல ரொம்ப அழகான ஒரு இடம் அந்த ஈகிள்ஸ்க்காக அலாட் பண்ணி நிறைய ட்ரெயினர்ஸை ட்ரெயின் பண்ண சொன்னான். ஃபியூ மந்த்ஸ்லேயே 2 ஈகிளும் நல்ல பெருசாக ஹெல்த்தியாக வளர்ந்தது. ஒரு ஈகிள் மார்னிங் பறந்து போயிடும், ஈவினிங் தான் அதோட இடத்துக்கு வரும். இன்னொரு ஈகிளுக்கு ஒரு ஃபேவரட் பிரான்ச் இருந்தது. மார்னிங் அந்த பிரான்ச்சில் போய் அந்த ஈகிள் உட்காந்துடும், ஃப்ளை பண்ணவே இல்லை. ட்ரெயினர்ஸ்லாம் நிறைய வேஸ் யூஸ் பண்ணினா பட் எதுவுமே பிரயோஜனப்படலை. அந்த கிங் வாஸ் அ பிட் டிசப்பாயிண்டட். ஒரு நாளைக்கு ராஜா அனௌன்ஸ் பண்ணினா, யார் இந்த ஈகிளை பறக்க வைக்கிறேளோ அவளுக்கு ஒரு பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு கொடுக்குறேன்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ராஜாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வாஸ் வெயிட்டிங். 2 ஈகிளும் மேலே பறக்கிறத பார்த்தோன்னே ராஜா பயங்கர ஹாப்பி ஆயிட்டா. தன்னோட மினிஸ்டரை கூப்பிட்டு, யார் இந்த ஈகிளை பறக்க வச்சாலோ அவளை கூட்டிடுவான்னு சொன்னான். ஒரு ஃபார்மர் ராஜாவை மீட் பண்ணினான். ராஜா உடனே கேட்டா, என்ன ட்ரிக் மேஜிக் யூஸ் பண்ணின இப்போ இந்த ஈகிள் பறக்கிறதுன்னு. அந்த ஃபார்மர் சொன்னான், அந்த ஈகிள் உட்கார்ந்து இந்த பிரான்ச்சை கட் பண்ணிட்டேன். அதுக்கு வேற சாய்ஸே இல்லை, அதனால தான் பறக்க ஆரம்பிச்சுடுத்து. அந்த ஈகிளோட மைனஸ் வாஸ் லேசினஸ். சாப்பாட்டுக்கு கூட அது பறக்க வேண்டிய அவசியம் இல்லாததுனால நல்லா சொகுசா அந்த பிரான்ச்ல இட் வாஸ் சிட்டிங்னு. கம்ஃபர்ட் ஜோன் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ், பட் நத்திங் க்ரோஸ் தேர். கம்ஃபர்ட் தான் க்ரோத்தோட மெயின் எனிமி. ஐ திங்க் ஓவர் பேம்பர்ட் கிட்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி லேசியாக இருப்பா. ஏன்னா அவளுக்கு கையில் எல்லாமே கிடைக்கிறதுனால தே டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தியர் கம்ஃபர்ட் ஜோன். சில பேருக்கு வேலையே இருக்காது, ஆனால் அவளோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற வேலை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவா. வேற எந்த வேலையும் பண்ண மாட்டா, ஏன்னா 4 பேர் பார்த்தா சிரிப்பான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 4 பேர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா கூட யாருமே நம்மளுக்கு ஹெல்ப்க்கு வரமாட்டா. பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலை பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். சம்டைம்ஸ் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணினாதான் அந்த விஷயம் நம்மளால பண்ண முடியுமா முடியாதானே நம்மளுக்கு தெரியும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் யோகியமாக ஹார்ட் ஒர்க் போட்டு எந்த வேலை பண்ணினாலுமே அது ரொம்ப ஒஸ்தி தான். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியில் இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.